அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். நான் Cubelelo.comல 2 கியூப் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த 2 கியூபோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கியூப் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் ஆக்சுவலாக என்ன 2 கியூப் ஆர்டர் போட்டிருந்தேன்னா, ஒன்று வந்து square-1 கியூபும் இன்னொன்று வந்து 3x3 மேக்னெட்டிக்கும் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். கியூப் வந்து ஒரு இது மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷீட் மாதிரி, தெர்மாக்கோல் ஷீட் மாதிரி. இது square-1. அப்புறமா இது வந்து 3x3 மேக்னெட்டிக் கியூப் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. Cubeleloன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட்cube அப்புறமா ஹாப்பி கியூபிங்னு. இருங்க, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு 3x3 அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் என்னென்னா Cubelelo 3x3 drift 3M 3x3 speedcube மேக்னெட்டிக். அதான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி 1000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இது ரெண்டும் சேர்த்து வந்து 950க்கு வாங்கினேன், கூப்பனோடு சேர்த்து. ஆக்சுவல் ரேட் வந்து 1050 வந்துச்சு ரெண்டும் சேர்த்து. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் அப்புறமா ஒரு கியூப். பாக்ஸ்க்குள்ளே ஒரு 3x3 டுட்டோரியல், அதாவது பிகினர்ஸ் மெத்தட் டுட்டோரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிகினர்ஸ் மெத்தட் டுட்டோரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு நார்மல் ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க, கியூப் வச்சுருக்க பவுச் மாதிரி. அதுக்கடுத்து வந்து கியூபை ஓப்பன் பண்ணிடலாம். இது நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு மேக்னெட்டிக் கியூப். மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் தெரியுது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே அப்படியே ஜாயின் ஆகுது. மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து மீடியமாக இருக்குது. அதே டைமில் வந்து லூப் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ப்ரீ லூப்டாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. கியூப் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. கியூப் நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. அப்புறமா இது வந்து Cubelelo வந்து அதாவது ஒரு நார்மல் கியூபை வந்து மேக்னடைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாகவே இருக்குது. அப்புறமா லூப் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லூப்லாம் தெரியுது. அப்புறமா அது போக போக யூஸ் பண்ண போயிடும். இப்போ இதில் கார்னர் கட்டிங் வருதா அப்படின்னு பார்ப்போம். கார்னர் கட்டிங் நான் ரிவ்யூவில் பார்க்கும்போது அந்த அந்த கியூப் கீழே இருக்க ரிவ்யூலே பார்க்கும்போது அது வந்து 45 டிகிரி வரைக்கும் கட் பண்ணணும்னு சொன்னாங்க கார்னர் கட்டிங். இங்கே வரைக்கும் ஓரளவுக்கு பண்ணுது, ஆனால் ரொம்ப போனால் அது பண்ண மாட்டேங்குது. அதாவது 45 டிகிரி அந்த ரேஞ்சில் மட்டும்தான், அதாவது பாதி அளவுக்கு தான் வந்து கார்னர் கட் பண்ணுது. இப்போ வந்து square-1 அன்பாக்ஸ் பண்ணிடலாம். square-1 பார்த்தீங்கன்னா ஒரு square-1 கியூப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து Cubelelo தான் கம்பெனி. இதுவும் நல்ல கியூபாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா லூப் போடல இதில், அது மட்டும்தான் இதில் கொஞ்சம் பிரச்சனை. அதனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது கியூபு. மற்றபடி இந்த கியூபும் நல்லா தான் இருக்குது.
இப்போ இந்த 2 கியூப் பார்த்தீங்கன்னா, நான் அதாவது 2மே காம்போவாக ஆர்டர் போடல. 2மே வந்து தனித்தனியா தான் நான் ஆர்டர் போட்டேன். அதாவது இது வந்து 499 அப்புறமா இது வந்து 549 வந்துச்சு. இந்த கியூப் வந்து கூப்பன் போட்டு எனக்கு வந்து 500 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா இது வந்து 459 சம்திங் வந்துச்சு. எனக்கு மொத்தமாக ரெண்டுத்தையும் சேர்த்து 948 வந்துச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கியூப் தான். நான் வந்து இது வந்து ஒரு 4 தான் கொடுப்பேன் என்னோட ரேட்டிங். ஏன்னா இது வந்து ஒரு ரஃப்பாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதனால. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட்டிக் கியூப் நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து 600 700 800 அந்த ரேஞ்சுக்கு போகும். இது வந்து ஒரு 500, அதாவது கூப்பன் போட்டு எனக்கு 450 கிடச்சிது. அந்த கூப்பன் போட்ட ரேட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 450க்கு வந்து இது ஒரு நல்ல மேக்னெட்டிக் கியூப்னு நான் சொல்லுவேன். அதே டைமில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க.